என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சமீபத்தில் காலமாகிவிட்டார். இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருந்த அதே சூழ்நிலையில தான் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் காலமாகிவிட்டார். இப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக தமிழக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டு விட்டது. அப்பொழுதே இந்தியா முழுமைக்கும் 2024 பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த 19ஆம் தேதி அனைத்து தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது. அந்த நேரத்தில் காலியாக இருந்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. இந்தியாவில் 7 கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலின் 7வது கட்ட தேர்தல் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அந்த 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அறிவித்து நடத்தி முடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான திமுக, அதிமுக, பாமக, பாஜக கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் தேடுதல் வேட்டையை துவங்கி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி ஊராட்சி தலைவர் ஜெயச்சந்திரன், அதே போன்று விவசாய அணி மாவட்ட செயலாளர் சிவா, அதே போல ஒன்றிய செயலாளர் ரவி, அதே போன்று விக்கிரவாண்டி தொகுதியில் இப்பொழுது இறந்துவிட்ட சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்களுடைய மகன் செல்வகுமார், அதே போல விழுப்புரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி அவர்களும் திமுகவின் சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தரப்பில் சி.வி. சண்முகத்தின் மிக முக்கியமான ஒரு ஆதரவாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சி.வி. சண்முகம் அவர்கள் சிபாரிசு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக, அதிமுக இப்படி இடைத்தேர்தலுக்கு வேட்பாளர்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற அதே சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்குகின்ற பட்சத்தில் நேரடியாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் களமிறங்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் புகழேந்தி அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. இதே போல நாம் தமிழர் கட்சியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் கட்சியில் போட்டியிடுவதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தினால வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் விருதாம்பிகை அவர்களை விக்கிரவாண்டி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கிறேன், நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணையுங்கள் என்று சீமானவர்கள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் மகள் விருதாம்பிகையை அவருடைய கணவர் மனோஜ் இவர்களிடம் சென்று நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து விடுங்கள், உங்களுக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்று சீமானவர்கள் கெஞ்சியதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஆட்கள் இல்லையா நாம் தமிழர் கட்சியில். ஆகையால சீமானவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வேலை நாம் தமிழர் கட்சியில் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் மகள் விருதாம்பிகை அவர்கள் இணைந்து விட்டால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக விக்கிரவாண்டி தொகுதியில் விருதாம்பிகை அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. 2026 நாம் தமிழர் கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்று உருட்டி கொண்டிருக்கின்ற இந்த உருட்டிகள் எல்லாம் விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கே ஆள் இல்லாத சூழ்நிலையில் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவருடைய மகளை நீங்கள் போய் கெஞ்சி கூத்தாடி அழைத்து கொண்டு வந்து உங்கள் கட்சியில் இணைத்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிற சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்படியும் வாய்ப்பு கொடுத்தா எத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க? காடுவெட்டி குரு அவர்களுடைய மகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற வன்னியர்கள் வாக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் விருதாம்பிகைக்கு விழுந்து விடுமா? இப்படியெல்லாம் ஒரு கனவு இருக்கிறது சீமானுக்கும் அவருடைய குஞ்சுகளுக்கும். என்ன பண்றது? நம்ம வன்னியர் சமூகத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும்பொழுது அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, எச்சக்கலை கூட்டம். அந்த கூட்டம் என்ன பேசுது?
சாதி வெறியன் சாதி வெறியன், இவனுங்க சாதி வெறியன், இவனுங்களுக்கு சாதி வெறி, இவனுங்களுக்கு சாதி வரி சாதி வரி சாதி வரின்னு பேசுவானுங்க. ஏன்னா வன்னியர்களுக்கு உண்மையிலேயே அந்த சாதி பற்று இருந்திருந்தா கூட என்னைக்கோ வந்துட்டு தமிழ்நாட்டில் செங்கோட்டையில் கொடி ஏற்றிருப்பான். தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டையை கட்டுவதற்கு இடம் கொடுத்த வன்னியனால அந்த கோட்டையில் போய் கொடி ஏற்ற முடியல. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களின் ஒற்றுமை. இதுதான் அவர்களுக்கு இருக்கிற சாதி வெறி, அவர்களுக்கு இருக்கிற சாதி பற்று. ஆனால் தமிழ்நாட்டில் பிற சமூகத்து மக்களுக்கு இருக்கிற சாதி வெறி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் நஞ்சமல்ல, அளவே இல்லை. ஏன்னா இந்த சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் இப்போது சம்பவம் நடந்துட்டு இருக்குதுல்ல, அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது சொல்ல முடியல. சம்பவத்தை நடத்தினவன், தீ வச்சு கொளுத்தினவன் எல்லாமே ஒரு திட்டமிட்டு இந்த சமூகத்தின் மீது வன்மத்தை திணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கலவரத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஆனால் இப்பொழுதும் இந்த மானுசன்ற ஒரு எச்சக்கலை இருக்கான, அவன் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறான இந்த சங்கத்தமிழன், இவனுங்களுக்கெல்லாம் இந்த அடிப்படை அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை. உண்மையிலே சொல்கிறேன் நான், இந்த அளவிற்கு வன்மம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. உங்களுக்கு இருக்கிற சாதி வன்மம், உங்களுக்கு இருக்கிற அந்த சாதி வெறி வன்னியர்களுக்கு ஒரு நாளைக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒருவேளை அந்த சாதி வெறி, அந்த சாதி பற்று ஒரு நாளைக்கு வன்னியர்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டில் அவன் அதிகாரத்தை பிடிச்சிருவான். இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய சாதி தீயை அவர்கள் மீது கக்குகிற எல்லாருமே நாளைக்கு அவன் காலில் போய் விழுவுங்க. ஆனால் வன்னியர்கள் ஆனால் இந்த திமுகவும் அதிமுகவும் இருக்கிற வரைக்கும் வன்னியர்களுக்கு அந்த சாதி உணர்வோ சாதி பற்றோ கண்டிப்பாக வராது. ஏன்னா சாதி உணர்வும் சாதி பற்றும் அவர்களுக்கு இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் 40 வருஷமாக டாக்டர் ஐயா வந்துட்டு வன்னியர்களுக்கான உரிமைகளை கொடுங்க, வன்னியருக்கான உரிமையை கொடுங்க, வன்னியருக்கு உரிமை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. ஏன்னா வன்னியர்களுக்கான உரிமையை அவர்களே அதிகாரத்தில் அமர்ந்து என்றைக்கோ அவர்களுக்கான உரிமையை அவர்கள் என்றைக்கோ மீட்டெடுத்திருப்பார்கள். வாய்ப்பு மிக மிக குறைவுதான். ஏனென்றால் வன்னியர்கள் இந்த அளவிற்கு சாதி பற்றற்று இருக்கின்ற அந்த மக்களை சாதி வெறியர்கள் என்று தேவையில்லாமல் அவமானப்படுத்துகின்ற இந்த கேடுகட்ட இழிக்கூட்டங்கள் இருக்கின்ற இந்த மாநிலத்தில் கண்டிப்பாக ஒரு நாளும் அந்த மக்கள் சுயமரியாதையோடு இந்த மண்ணில் வாழ்வது என்பது கேள்விக்குறிதான். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.